ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. வெளிப்படுத்தல் 1:5. அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நம் அருமை ஆண்டவர் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவர், அதாவது இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறவர். வேதம் சொல்லுகிறது, மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்கு வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர். ஆகவே மரித்தோரிலிருந்து முதற் பலனாய் எழுந்தவரே, என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரே, சதாகாலமும் உயிரோடு இருக்கிறவரே என சொல்லி கர்த்தரை துதியுங்கள். நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு நல்ல சுகமும் பலனும் ஆரோக்கியமும் தந்தள்ளுவார். உயிர்த்தெழுந்த நம்பிக்கையை அவர் மூலமாய் நாம் பெறுகிறோம். அவர் உயிர்த்தெழுந்து மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை கைப்பற்றினார். அவர் இனி மரணத்தை காண்பது இல்லை. கிறிஸ்துவின் வருகையின் போது இமைப்பொழுதில் நாமும் மறு ரூபமாக்கப்பட்டு மகிமையின் மேல் மகிமை அடைவோம். தேவ பிள்ளைகளே, மரணத்தை குறித்து பயப்படாதிருங்கள். கிறிஸ்து மரணத்தின் கூரை முறித்து விட்டார். வெற்றி முழக்கம் இடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள பரம தந்தையே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்கிறோம். அப்பா, உம்முடைய அன்பு முடிவற்றதும் மாறாததுமாய் இருக்கிறது. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். தேவனே, சுத்த இருதயத்தை எங்களுக்குள் உருவாக்க வேண்டும் என்றும் நிலைவரமான ஆவியை எங்களுக்குள் புதுப்பிக்க வேண்டும் என்றும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உங்க பிள்ளைகள் அனைவரையும் உங்க கிருபையாலும் சமாதானத்தினாலும் நிரப்புங்க. கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பத்திலும் ரட்சிக்கப்படாத குடும்ப உறுப்பினர்கள் ரட்சிக்கப்படவும், ஒவ்வொருவரும் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்ந்திடவும், பிள்ளைகள் கர்த்தருக்குள் வளரவும், கனிதரும் வளமான எதிர்காலம் அமைந்திடவும், வாலிப பிள்ளைகள் பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து பரிசுத்தமாக வாழவும், குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படவும், அப்பம் தண்ணீர், பொருளாதாரம், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், மூத்த பெற்றோர்கள் கனம் பண்ணப்படவும், சரீர சுகத்தோடு வாழவும் ஜெபிக்கிறோம். கணவன் மனைவி உறவில் காணப்படும் பிளவுகள், விரிசல்கள், பிரிவினைகள் நீங்கவும், வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படவும், வேர்கால ஸ்திரீகளுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும், குழந்தைக்காக காத்திருக்கும் தம்பதியர்கள் குறையை நீக்கி கர்ப்பத்தின் கனி கிடைக்கவும், வெளிநாடுகளில் படிக்கிற வேலை செய்கிறவர்களின் குடும்பம், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படவும், மருத்துவமனையிலும் வீடுகளிலும் வியாதி நிமித்தம் வேதனைப்படுகிற மக்களை தேவனீர் குணப்படுத்தவும், பயணம் செய்கிறவர்களுக்கு உரிய பாதுகாப்பு கிடைக்கவும், போதை பழக்கத்துக்கு அடிமையானவர்களுக்கு கர்த்தர் மறுவாழ்வு அருளி செய்து உங்க மந்தையில் சேர்த்துக் கொள்ளவும் ஜெபிக்கிறோம். உமது பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலும் நடக்கையிலும் பேச்சிலும் ஆவியிலும் கற்பிலும் அன்பிலும் விசுவாசத்திலும் சாட்சியாய் வாழ்ந்திட கர்த்தர் கிருபை செய்யும்படியும் ஜெபிக்கிறோம். தேவனே, தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு தம்முடைய வார்த்தையை கொடுக்கும்படியும், தேவ வசனம் சொல்லும்படியான வாசல் திறக்கும்படியும், சாந்த குணம் உள்ளவர்களாய் உபதேசிக்கவும், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தாலும் ஆவிக்குரிய வரங்களாலும் நிறைந்திருக்கவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், அண்டை நாடுகளுடன் உள்ள உறவு சரி செய்யப்படவும், மக்கள் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், ஆட்சி பொறுப்பில் உள்ளோர் உண்மை உள்ளவர்களாய் நீதியாய் செயல்படவும் வழி நடத்துங்க. எங்கள் ஜெபத்துக்கு பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்கிறோம். துதிகனமையுமே உமக்கையே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென்.